ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் புடலங்காய் பொரியல் தான் எப்படி செய்ய போகிறோன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு 2 புடலங்காய், 1 வெங்காயம், 2 தேங்காய் பத்தானி எடுத்திருக்கேன். நான் இந்த பொரியலுக்கு தேங்காவை துருவலை, மிக்சியில் ஒரு ஓட்டியிருக்கேன். தேங்காவை நான் ரிவர்ஸ் பல்ஸில் தான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சம் சீரகம் போட்டு அரைச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எப்பவும் போல் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு, பேன் நல்லா சூடாகிட்டதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு சிறிதளவு கடுகு போட்டுட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் போட்டுட்டு நல்லா அது ஃப்ரை பண்ணுறதுக்கப்புறமா ப்ரௌன் கலரில் மாறும். ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம காயை ஆட் பண்ண போகிறோம். காயை ஆட் பண்ணதுக்கப்புறமா மஞ்சள்தூள் யூஸ் பண்ண போகிறோம். காய்க்கு எப்போவுமே நம்ம மஞ்சள்தூள் யூஸ் பண்ணோம்னா அது வந்து ப்ரௌன் கலராக மாறாமல் அதோட பச்சையோட கலரில் இருக்கும். காய் வதங்கிறதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி தான் வேக வைக்க போகிறோம். தேவையான அளவு மட்டும் தண்ணி ஊற்றணும். ஏன்னா வெந்துட்டதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி இருந்ததுன்னா அது பொரியலை வந்து டேஸ்ட்டை மாற்றி விட்டுரும். ஸோ நம்ம வந்து இது நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு போட போகிறோம். உப்பு போட்டுட்டு லைட்டாக மஞ்சள்தூள் போட்டுட்டு தண்ணி கொஞ்சமாக நம்ம வந்து ஊற்றணும். பிகாஸ் நம்ம வந்து உப்பு போடும்போது காயிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். அந்த ஸ்டேஜில் இப்போ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா தேங்காய், சீரகம், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு ரிவர்ஸ் பால்ஸில் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். அந்த தேங்காவோட துருவலை நம்ம போட்டிருக்கோம். பாருங்கள், இப்போ லைட்டாக நெய் விட்டுருக்கு. இதை நம்ம நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆன் பண்ணி சூடாக எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நம்மளுடைய சுவையான புடலங்காய் ரெடி.